வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், ஃபுட், பியூட்டி ப்ராடக்ட், ஹோட்டல் இந்த மாதிரி எத்தனை ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் ஒரு ரிவ்யூ கொடுக்க போகிறேன். அது வந்து ஒரு ரெடிமேட் மசாலாவோட ரிவ்யூ தான். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அதுதான் ஹாப்பிமா வெஜ் மசாலா மிக்ஸ் வறுவல். இந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி ரெடிமேடாக வறுவலுக்கு போடுறதுக்காக இந்த பவுடர் வந்து ரெடி பண்ணி விற்றுட்ருக்காங்க. இதோட ஆட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆக்சுவலி அஜினமோட்டோ கம்பெனியோட இன்னொரு ப்ராடக்ட் தான் இது. இது என்ன ஒரு 10 ரூபா இருக்குமா? 10 ரூபா பவுடருக்கு நாங்கள் ஒரு ரிவ்யூ வேறு பார்த்துட்டு போய் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் 10 ரூபான்றது சின்ன விஷயம் தான், இல்லாதவங்களுக்கு அதுவும் பெரிய விஷயம் தான். பட் 10 ரூபாவோட முடிஞ்சது கிடையாது. இப்போ நம்ம இந்த மசாலா வாங்கி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு காய்கறி, எண்ணெய், தக்காளி, கேஸ் இதுக்கெலாம் சேர்த்தா எப்படியும் ஒரு பொரியல் செய்கிறதுக்கு ஒரு 50 ரூபாவாவது ஆகும். நம்ம வாங்குகிற காய்கறியை பொறுத்து இன்னும் கூட அதிகமாகலாம். இப்போ என்னென்னா இந்த பவுடரை வச்சு செஞ்சு அது வந்து நம்ம சாப்பிட்லாமா, அது வந்து வேஸ்ட்டாக போயிடாதா, அந்த மாதிரி தான் ஒரு கொஷின் இருக்கும். சில பேருக்கு வந்து இது வாங்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அதனால் நான் அதை வாங்கி அதை செஞ்சு இது எப்படி இருக்குது, எந்தெந்த காய்கறிக்கு இது வந்து சூட் ஆகும் அப்படின்னு நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் தான். பட் இன்னும் நிறைய இது மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறதா இருக்கேன். அதில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து கோவக்காய் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து கோவக்காய் தான் வந்து எங்கள் வீட்டில் விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா விருப்பமாக சாப்பிட்ற காய்கறி வந்து நம்ம இதை ட்ரை பண்ண தேவையில்லை. எது சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காய்க்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து டேஸ்ட்டுக்காக நிறைய இது கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது அஜினமோட்டோ கம்பெனின்றதுனால இதில் கண்டிப்பாக அஜினமோட்டோ சேர்த்து தான் இருப்பாங்க. இது வந்து எப்போயாவது தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், எப்போவுமே யூஸ் பண்ண முடியாது. எப்போயாவது நம்ம ஒரு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு அதில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி நான் வந்து பொரியல் செய்கிறேன். இதனால் இந்த ரெசிபியெல்லாம் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணல. எப்போது நம்ம ஆர்டினரியாக எப்படி பொரியல் செய்வோமோ அதே மாதிரி தான். பட் அதை வந்து காய்கறி வேக வைத்த காய்கறி போடவும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. பட் நான் வேக வைத்த காய்கறி போடல, நான் இதில் போட்டு தான் வேக வைக்க போகிறேன். எனக்கு எப்போவுமே யூஸ்வலாக நான் வந்து வேக வச்ச காய்கறி போட மாட்டேன். நான் அப்படியே தான் வெட்டி போடுவோம். அதனால் அப்படியே போட்டுட்டு அதிலே நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். வேக வச்சுட்டு மஞ்சள் தூள் மட்டும் போடுறேன். உப்பு இந்த ஸ்டேஜில் நான் போடுவேன். அதில் வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை அப்படின்னு போட்டிருக்கிறதுனால நான் வந்து சேர்க்கலை. ஏன்னா அதில் உப்பு இருக்கும் கண்டிப்பாக, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ ஓரளவு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் அந்த பவுடர், அந்த பேக்கெட்டில் இருக்கிற அந்த மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இதில் உப்பு போட்டிருக்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சோண்டு மிச்சம் வச்சுட்டேன். பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தவங்களோட உப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். உப்பு ரொம்ப இருந்தால் சாப்பிட மாட்டோம். அதனால் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். ஏன்னா கரெக்டாக இருந்துச்சு, எல்லாத்தையும் போட்டால் தான் கரெக்டாக இருந்துச்சு. அதாவது ஒரு 300 கிராம் காய்கறிக்கு நீங்கள் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக மசாலா போடணும். இப்போ ஓரளவு நல்லா கரெக்டாக வெந்து வந்துருச்சு. அதில் இருக்கிற மாதிரி நான் செஞ்சுட்டேன். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த எண்ணெயில் அந்த தண்ணிலாம் ஊற்றி நல்லா அந்த முருவ அளவுக்கு லைட்டாக போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சாதாரணமாக எப்படி நீங்கள் செய்வீங்களோ அதுக்கு நீங்கள் மிளகாத்தூள் அது எதுவுமே போடாமல் இதை போட்டுடணும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கும். அப்சர் இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. நல்லா இருக்கானே சாப்பிட்டு சொல்லு. எப்படி இருக்கு? ஆறிடுச்சா? செம்மையா இருக்கு. சூடு கம்மியாயிடுச்சுல? நல்லா இருக்கானா? இப்போ இந்த மசாலாவில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து பார்க்கலாமா? இந்த மசாலா வந்து கத்திரிக்காய், கோஸு, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய் இந்த மாதிரி நிறைய விதமான காய்கறிகளுக்கு வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. இது செய்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மி, ஈஸியான வேலையை முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் காய்கறியை சாப்பிடாதவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்போயாவது இந்த மாதிரி வாங்கி செஞ்சு கொடுக்கலாம். பேக்கெட் ஃபுட் ஐட்டம்னாலே இந்த கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக சேர்த்துருப்பாங்க, ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்க. அதனால் இதுலேயும் கண்டிப்பாக சேர்த்துருக்காங்க. இது வந்து எப்போயாவது நீங்கள் சாப்பிடலாமே தவிர அடிக்கடி சாப்பிடக்கூடாது. இதில் நீங்கள் ஒரு பொரியல் வச்சிங்க அப்படின்னா அது சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது. அது கொஞ்சம் ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா அது அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த மசாலாவோட ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.